வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம். ஆதியாகமம் 22:14 வசனம். ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் தெய்வமே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்திலே உம்முடைய சத்தம் சபைக்குள்ளே, உம்முடைய சத்தம் இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்குள்ளாய், உம்முடைய சத்தம் இதை பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்குள்ளாய் நிறைவாய் துணிப்பதாக. உள்ளந்தெரியங்களை அறிகிற ஆவியானவர் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தையை, இந்த பிள்ளைகளுக்கு தேவையான வசனத்தை இந்த ஆராதனை மூலம் கர்த்தர் பேசுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளோடு பேசணும்னு நினைக்கிற ஒரு வார்த்தை, இந்த மாசத்தின் கடைசி பகுதியில் நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். உங்களுக்கு நான் யெகோவா ஈரையா இருக்கிறேன், இனிமேல் நான் யெகோவா ஈரையாக உங்களோடு நான் வரப்போகிறேன். கரங்களை தட்டி சந்தோஷம் ஒரு ஆமேன் சொல்லுகிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க அப்படியே ஏமேன் சொல்லி ஒரு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கீழே வேகமாக ஆமேன் சொல்லி ஒரு டைப் பண்ணுங்க. விசுவாசத்தோடு பெற்றுக்கோங்க. எஸ், யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்றால் ஆபிரகாம் அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். யெகோவா என்றால் தெய்வம், யெகோவா என்றால் பிதாவாகிய கர்த்தர், யெகோவா என்றால் சர்வ வல்லமை பொருந்திய தேவன். ஓ, நம் முற்பிதாக்கள் வழிபட்ட யெகோவா தேவன், பிதாவாகிய கர்த்தர். ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்தில், அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பிரசன்னத்தில் பார்த்து கொள்ளப்படும். அப்படின்னா கண்ணை வச்சு பார்க்கறது இல்ல, கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். கரங்களை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா ஈரேனா கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் நமக்காக பொறுப்பெடுத்துக் கொள்ளப்படும். நல்ல இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்க கல்யாணத்தை அவங்களுடைய தம்பிக்காரர் நல்ல பொறுப்பா நின்று பார்த்து முடிச்சார். இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். இவங்களை நம்பி இந்த காரியத்தை பொறுப்பா ஒப்படைச்சிட்டு போலாம்ப்பா, இவங்க இந்த காரியத்தை ரொம்ப பொறுப்பா பார்த்துக்கிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம செய்ய வேண்டிய சில வேலைகளை, நமக்கு கிடைக்க வேண்டிய சில நன்மைகளை நம் சார்பில் ஏதோ ஒரு நபர் நின்று அதற்குரிய காரியங்களை எல்லாம் பிரதிபலன் கருதியோ பிரதிபலன் கருதாமலோ செய்து கொடுப்பதா பொறுப்பாய் பார்த்து கொள்ளப்படும் என்கிறதுன்னு அர்த்தம். பொறுப்பாக அவங்க பார்த்துக்கிடுவாங்கப்பா, நம்ம பிள்ளைங்களை அவங்க வீட்டில் விட்டுட்டு போகலாம், அவங்க நல்லா பொறுப்பாக பார்த்துக்கிடுவாங்க. மேனேஜர் சொல்லுவார், எப்பா இந்த தம்பிகிட்ட இந்த வேலையை நல்லபடியாக விட்டுட்டு போகலாம், எங்கள் ஆஃபீஸில் இவர்கிட்ட இந்த வேலையை பொறுப்பாக ஒப்படைச்சிட்டு போகலாம், அவரெல்லாம் பொறுப்பாக பார்த்துக்கிடுவார். அப்படின்னா அந்த மேனேஜர் இல்லாத நேரத்தில் அந்த கம்பெனியில் எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன குறை வந்தாலும், என்ன நடந்தாலும் சரி, தான் கை காசை போட்டாகிலும் ஏதாகிலும் ஒன்று செஞ்சு சமாளித்து அந்த கம்பெனியை பெஸ்ட்டாக ரன் பண்ணி கொண்டு போவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் பொறுப்பானவராய், பொறுப்பெடுத்து கொள்பவராய் இந்த மே மாசத்தின் கடைசி வாரத்தில் அவர் இறங்கி வர வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் கரங்களை வைத்து சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? The Lord wants to take control over your life. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கண்ட்ரோல் எடுத்து அதில் எல்லா நிறை குறைகளையும் அவரே சரிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஷபாலா தியாம் தூரா மகாஷால் தூரபா. நான் பேசும்போதே ஆண்டுடைய பிரசன்னம் அப்படியே மகிமையாக இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்குறவங்க கூடாரங்கள் மேலே, உங்கள் மேலே ஆண்டுடைய பிரசன்னம் மகிமையாக இறங்கி வருகிறது நான் பார்க்குறேன். என் கண்பான தேவ பிள்ளைகளே, the Lord wants to take control over your life. நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பற்பல காரியங்களை நினைத்து, பற்பல சூழ்நிலைகளை நினைத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோம், அழுது கொண்டிருக்கிறோம், பயங்கரமாக நம்முடைய சுய முயற்சிகளை பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் கிட்டத்தட்ட நமக்கு லாக்டவுன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 21 நாட்கள் கிட்ட ஆயிடுச்சு. அநேக பல சூழ்நிலைகள் நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, வரப்போகிற மாதம் ஜூன் மாதம் நம்ம என்ன செய்வோம்? என் பிள்ளைங்க என்ன செய்ய போகிறாங்க? என் குடும்பம் என்ன செய்ய போகுது? என் வாழ்வாதாரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? அநேக பல காரியங்களை குறித்து நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். இதை பார்க்குற நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்க.
என் சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதி சுகமாயி நான் நல்லாயிருவேனா? ரொம்ப ஏக்கத்தோடு இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் பொறுப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையை என் கையில தருவதற்கு நீங்க ஆயத்தமா என்று கர்த்தர் கேட்கிறார். The Lord wants to take control over your life. ஆபிரகாம் வாழ்க்கையில ஏன் கர்த்தர் யெகோவா இறையாக வந்தார்? எதினாலே கர்த்தர் யெகோவா இறையாக வந்தார்? எல்லாத்தையும் பார்த்து கொள்பவராய், எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்பவராய் எதினாலே கர்த்தர் வந்தார்? ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரியும், இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலி செலுத்த சென்ற போது ஆண்டவர் அவனை சோதித்தார். உன் புத்திரன், உன் ஏக சுதனை நீ என்ன பண்ணு, எனக்காக பலியிடுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆபிரகாம் அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து, நீ வீட்டில் இருக்கும்போது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. கீழ்ப்படிந்து தன்னுடைய குமாரனை, ஒரே பையனை, 100 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த ஒரு பையன், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி 25 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த ஒரு குமாரன், எதையும் பார்க்காம எதையும் யோசிக்காம அந்த பிள்ளையாண்டான தூக்கி அவன் கையாலேயே அவனை பலியிடுவதற்கு தேவையான காரியங்களெல்லாம் ரெடி பண்ண வச்சு, விறகு கட்டையை பிளந்து கழுதையின் மேல் ஏற்றி நெருப்பை ஆயத்தப்படுத்தி எல்லாத்தையும் வச்சுட்டு ஆபிரகாம் கொண்டு போய் பலி செலுத்த போறார். பலி செலுத்த போற இடத்துல ஆபிரகாம் தன் குமாரனை பலிபீடத்தின் மேல் கட்டி அவனுக்கு நேராய் தன்னுடைய கைகளை உயர்த்தி தன்னுடைய கத்தியை உயர்த்தி அவனை பலி செலுத்த வரும்போது பரலோக தூதனானவர் அவனோடு பேசுகிறார். ஆபிரகாமோடு, உன் புத்திரன் மேல கை போடாதேன்னு சொல்லி கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறார். இந்த விசுவாச பரீட்சையை ஆபிரகாம் ஜெயிக்கும் போது, ஜெயித்து வெளியே வரும்போது கர்த்தர் அவனுக்கு யெகோவா ஈரையாக வருகிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போலதான் அன்பான தேவஜனமே, இந்த உபத்திரவத்தின் நாட்களை, இந்த பிரச்சனை நாட்களை, இந்த பயங்கரமான பற்றாக்குறை நாட்களை, சோதனை நாட்களை, கண்ணீரின் நாட்களை, வியாதியின் நாட்களை எந்தெந்த விசுவாசிகள், எந்தெந்த சபை இந்த விசுவாச போராட்டத்தை தாண்டி வருகிறதோ, இந்த விசுவாச போராட்டத்தில் கர்த்தர் தான் எனக்கு முக்கியம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை, கர்த்தர் சொன்ன காரியத்தை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை என்று மன உறுதியாய் யாரெல்லாம் அந்த விசுவாச பரீட்சையின் நாட்களை தாண்டாங்களோ, ஆபிரகாம் மாதிரி அந்த விசுவாச பரீட்சையின் முடிவில் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். There is a lamb of miracles for you. ஆட்டுக்குட்டியின் அற்புதம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியின் அற்புதம். இந்த செய்தி நல்லா கவனிங்க. ஆண்டவர் விசேஷமான வார்த்தையை வச்சிருக்கிறார். இதுவரைக்கும் யெகோவா ஈரே அப்படிங்கிற வார்த்தையை நிறைய இடங்களில் நீங்க பிரசங்கமா கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு ஆவியானவர் தீர்க்க தரிசனமா ரேமாவாக உள்ளிருந்து வெளிப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆட்டுக்குட்டியின் அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நான் சொல்றேன், இப்போ இந்த தேவ செய்தி முடிவதற்குள்ளாக என் வாழ்க்கைக்குரிய ஆட்டுக்குட்டி என்கிற அற்புதம் எனக்கு வெளிவர போகுது. ஆமென். இதை பார்க்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆன்லைன் ஆராதனை முடிவதற்குள்ளாக ஆட்டுக்குட்டி அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறது. கரங்களை தட்டி சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்ப அங்கத்தினரை பார்த்து சொல்லுங்க, பிஃபோர் தி சர்வீஸ் எண்ட்ஸ், இந்த ஆராதனை முடிவதற்கு முன்பதாக ஒரு ஆட்டுக்குட்டி அற்புதம் நம்ம குடும்பத்துக்கு வரப்போகிறது. கரங்களை தட்டி சத்தமா பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆட்டுக்குட்டியின் அற்புதம் நம்ம குடும்பத்துக்கு வரப்போகிறது. சபையில இணைந்து இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல பங்கு பெற்றிருக்கிற கூடாரங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் தீர்க்க தரிசனமாய், ஆட்டுக்குட்டியின் அற்புதங்கள் இந்த பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு வாங்க போறாங்க. They are going to receive the miracle of a lamb. ஆட்டுக்குட்டியின் அற்புதம் நமக்கு இன்னைக்கு காத்திருக்கு. கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல? ஆட்டுக்குட்டியின் அற்புதம். ஆபிரகாமுக்கு அந்த ஆட்டுக்குட்டியின் அற்புதம் கிடைச்சது எப்போ? விசுவாச பரீட்சையை அவன் ஜெயித்து தாண்டி வந்து நிற்கும் போது. அது மாத்திரமல்ல, ஒரு உடன்படிக்கை நடக்குது. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவனை ஜாதியா அந்த இடத்துல கர்த்தர் மல்டிப்ளை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என கண்மான தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில, இதை பார்த்து கொண்டிருக்க உங்க சூழ்நிலை வழியாய் உங்க விசுவாச பரீட்சையின் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கீங்களா?
உங்க ஆவிக்குரிய பிரயாணத்தின் பரீட்சையின் உச்ச நுனியில நிக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறார், இப்போ இந்த நொடி பொழுது கர்த்தர் உனக்காக ஆட்டுக்குட்டியை அனுப்பி, உனக்கான அற்புதத்தை அனுப்பி, உனக்கான ஒரு அதிசயத்தை அனுப்பி, உன்னை கர்த்தர் இந்த மாதம் முடிவதற்குள்ளாய் கர்த்தர் உன்னை கனம் பண்ண போகிறார். இந்த மாதம் முடிவதற்கு ஒரு சில மணி நேரங்கள் இருக்கலாம், ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். இந்த மாதம் முடிவதற்கு ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்கு. ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க அற்புதம் உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்க போகுது. கரங்களை தட்டி சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நடந்த காரியம் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஆபிரகாம் தனக்கு வந்த இந்த விசுவாச பரீட்சை நேரத்தில் ஆபிரகாம் செஞ்ச காரியம் என்ன? அந்த காரியத்தை நம்மளும் இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில, இந்த விசுவாச பரீட்சை நாட்கள்ல நாம் செய்தால், நாம் அதை கடைபிடித்தால் நமக்கும் கர்த்தர் யெகோவா ஈரையாக கடந்து வருவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் செஞ்சது என்ன, ஈசாக்கு செஞ்சது என்ன, இந்த காரியங்களை நம்ம பார்க்க போறோம். எடுங்க பார்க்கலாம். இதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1வது வசனம் துவக்கி சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, எங்க ஒரு நல்ல காரியத்தை இந்த இடத்துல தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சோதனைகள் வருமா? வரும். ஆனால் அந்த சோதனையிலே அவர்கள் தேவனுக்குள்ளாக உறுதியாக நின்று விட்டால், அந்த சோதனைக்கு அப்புறம் எந்த மனுஷனாலையும் எந்த மனுஷியாலையும் கொடுக்க முடியாத பிரம்மாண்டமான அற்புதங்களை கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருப்பார். கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை தேடனா நம்ம கஷ்டம் வராது அப்படிலாம் கிடையாது. கஷ்டங்கள் வரலாம், வரலாம், வராமையும் போகலாம். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, நம் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தார்? சோதித்தார். ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உனேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு. இந்த 2வது வசனத்தின் கடைசி பகுதியை நான் தெளிவாக வாசிக்க விரும்புகிறேன். நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். என்ன சொல்றாரு? பையனை பலியிடுன்னு சொல்றாரு. 2வது, நான் சொல்ற இடத்துல, நான் காமிக்கிற இடத்துல, நான் காமிக்கிற மலையில கொண்டு போய் அவனை பலியிடுன்னு சொல்றார். only 2 commands. 2 கட்டளை. உன் மகனை பலியிடு, 2வது நான் சொல்ற இடத்துல பலியிடு. ஆபிரகாம் என்ன செஞ்சார் பார்க்கலாம். இந்த 3வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, ஆபிரகாம் லேட்லாம் பண்ணல. ஆண்டவரே 1 வாரம் டைம் தாங்க, என் பிள்ளையை நான் கொஞ்சிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஒரு 1 மாசம் டைம் தாங்க, என் மைண்டை ஜபத்தில் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஒரு 6 மாசம் டைம் தாங்க, ஃபாஸ்டிங் போட்டு இதை நிறைவேற்ற ஒரு சக்தியை பலனை நான் பெற்றுக்கொள்கிறேன். யோசிக்கவே இல்லை. 3வது வசனம் சொல்லுது, முந்தின நாள் ஆண்டவர் பேசுறாரு, அடுத்த நாள் ஆபிரகாம் அதிகாலையில் எந்திரிச்சார். ஆண்டவர் நாளெல்லாம் குறிக்கல, கூடுன்னு சொன்னாரு, இடத்த சொன்னார். டேட்டை சொன்னாரா கர்த்தர்? இல்ல. டைமிங்க சொன்னாரா கர்த்தர்? இல்ல. மாசத்தை சொன்னாரா கர்த்தர்? இல்ல. வருஷத்தை சொன்னாரா கர்த்தர்? இல்ல. நம்மளால என்ன பண்ணிருப்போம்? ஆண்டவர் டேட் சொல்லல, ஆண்டவர் டைம் சொல்லல, ஆண்டவர் வருஷம் சொல்லல, அப்ப நோ ப்ராப்ளம், 10 வருஷம் கழிச்சு பண்ண வேண்டியதை பண்ணிக்கலாம்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? நம்மளா இருந்தால் அப்படிதான் இருந்திருப்போம். உங்களை விட்டுருங்க, நானாக இருந்தால் அப்படிதான் யோசித்திருப்பேன்னு நினச்சிக்கோங்களேன். 3வது வசனம் இப்படிதான் சொல்லுது. ஆபிரகாம் அதிகாலமே எழுந்து தன் கழுதையில் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரை தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிகளுக்கு கட்டைகளையும் பொளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 4வது வசனம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்த்து, அப்படின்னா இவன் இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவர் சொன்ன அந்த இடத்துக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 நாள் பிரயாண தூரம். எடுத்து பார்த்தபோது தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். ஆபிரகாம் தன் வேலைக்காரன் நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய், அதாவது கர்த்தர் சொன்ன அந்த இடத்துக்கு மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில், அருமையான வசனம், உங்களிடத்தில் திரும்பி வருவோம்.
நல்லா பாருங்க, இதுலயும் ஆபிரகாமுடைய விசுவாசம் நம்பிக்கை வெளிப்படுகிறது. என்ன சொல்றாருன்னா, நாங்க திரும்பி வருவோம், ப்ளூரல் இருக்கு, திரும்பி வருவோம், திரும்பி வரவேன்னு இல்லை, திரும்பி என்ன பண்ணுவோம், நாங்க வருவோம். அப்படின்னா ஆபிரகாமுக்குள்ள இன்னொரு விசுவாசம் இருந்திருக்கு. இந்த கட்டளையை நிறைவேற்ற நான் முயற்சி செய்ய ஆரம்பித்தால் கர்த்தர் என் விருப்பத்தை என் வாஞ்சையும் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தன் விசுவாச பரீட்சையில விசுவாச அறிக்கை, தான் விசுவாச பரீட்சையில முதலாவது கீழ்ப்படுகிறார். தனக்கு நேரிட்ட அந்த விசுவாச பரீட்சையில விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறார். நாங்க திரும்பி வருவோம்பான்னு சொல்லி வேலைக்காரர்கிட்ட விசுவாச வார்த்தைகளை பேசுகிறார். வார்த்தையில இருக்குன்னா மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா இருக்குன்னு அர்த்தம். அடுத்த வசனத்தை வாசிங்க, 6ஆம் வசனம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில் நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டு இருவரும் கூடி போனார்கள். அப்பாவும் மகனும் சேர்ந்து போறாங்க. 7ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாய் ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பையும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்கிறார். யார் கேட்கிறா? ஈசாக்கு கேட்கிறார். அப்பா, நம்ம ஆண்டவரை தொழுது கொள்றதுக்கு, ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்கு போறோமே, கட்டையை வச்சிருக்கிறீங்க, நெருப்பை வச்சிருக்கிறீங்க, ஆனா பலியிடக்கு ஆட்டுக்குட்டி இல்லையே அப்படின்னு. என்னங்க, ஈசாக்கு எப்படிங்க ஆட்டுக்குட்டி வேணும்னு தெரிஞ்சிருக்கு? எனக்கு புரியல. ஈசாக்கு எப்படி ஆட்டுக்குட்டி வேணும்னு தெரியுது? அப்படின்னா இதற்கு முன்னாடி ஈசாக்கு பல முறை சின்ன வயசுலே தன் தகப்பன் கூட இணைஞ்சி தேவனுக்கு பலி செய்து கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிறான். இவர்கள் குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிற பழக்கமுடைய குடும்பமாய் இருக்கிறாங்க. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுகிறவங்க சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மள மாதிரி சின்ன பையன் தானே, சின்ன பிள்ளை தானே, சின்ன மகள் தானே அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் ஒன்னும் தான் மகனை சும்மா விடல. எப்பெல்லாம் ஆபிரகாம் ஆராதனை செய்கிறாரோ, இந்த குட்டி பையனுக்கு ஆராதனை செய்ய தெரியுதோ தெரியலையோ, அடிக்கடி கூட்டு போய் ஆண்டவருக்கு பலியிடுறத ஈசாக்கு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். அப்பா எப்படி ஆராதனை செய்வார்னு சொல்லி அடிக்கடி அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிறவர்கள் விசுவாச பரீட்சையை ஜெயிப்பார்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுகிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த ஆன்லைன் ஆராதனையில காலை நேரத்தில் நீங்கள் குடும்பமாக தேவனுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. என் அன்பான தேவ பிள்ளையே, உன் குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் காமித்த இடத்திலே ஆராதிக்கிற குடும்பமாய் இருக்கும் என்றால், கர்த்தர் சொன்ன இடத்துல நின்று ஆராதனை செய்கிற குடும்பமாய் இருக்கும் என்றால், உன் விசுவாச பரீட்சையில் நீ ஜெயிப்பாய். உன் விசுவாச பரீட்சைக்கு அப்புறம் கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுகிறவங்க சத்தம் ஒரு ஹல்லேலூயா. குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிற பழக்கத்துக்குள்ள இருக்கும்னா, இந்த லாக்டவுன்ல, இந்த கொரோனா என்கிற சோதனை நாட்கள்ல, இந்த பயங்கரமான பணப்பற்றாக்குறை இந்த சோதனை நாட்கள்ல, வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சோதனை நாட்கள்ல உங்க குடும்பமும் உங்க பிள்ளைங்களும் தப்பிப்பீங்க. இந்த நாட்களுக்கு அப்புறம் கர்த்தர் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு ஹல்லேலூயா. எஸ். அடுத்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். கூடி போனார்கள். இப்படியாக ஈசாக்கு கேட்கிறார். 8ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு ஆபிரகாம், என் மகனே, கர்த்தர் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். 12ஆம் வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டவன் மேல் ஒரு கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அதாவது என்ன அப்படின்னா, இவர்களுக்கு வந்ததான அந்த உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டு அந்த உயிர் சேதத்துக்கு பதிலாக அற்புதம் அங்கே நடக்கிறது. இன்னைக்கு உங்க லைஃப்ல, உங்க வாழ்க்கையின் விளிம்புல
சம்திங் லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க போய் கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். யார் தப்பிப்பாங்க, யார் இருப்பாங்க? இன்னைக்கு அதான் லாஜிக். இன்னைக்கு முழு உலகமும் கொரோனா பரவி கொண்டிருக்க நாளத்துல நிறைய பேர் நிறைய காரியங்களை நம்புறீங்க. நமக்கு இது வராது, நமக்கு இது நடக்காது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைங்க, இல்ல நம்ம ரொம்ப ஜெபிக்கிறோம், ரொம்ப அழுது ஜெபிக்கிறோம், ஏன் ஒரு படி தாண்டி போய் அழுது பயங்கரமான மூக்கெல்லாம் அடைச்சி வாயெல்லாம் அடைச்சி பயங்கரமா ஜெபம் பண்றோம், அதனால ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுருவார். இல்ல நம்ம பயங்கரமா உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம், கர்த்தர் நம்மளை அப்படியே காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லி போன தடவை நிறைய பேர் நினைச்சாங்க. எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்தாங்க. எப்போ கர்த்தர் இதை நிப்பாட்ட வேண்டும் நினைச்சாரோ அன்னைக்கு தான் நின்றுச்சு. இந்த தடவை அதான் நடந்து கொண்டு இருக்கிறது. நல்ல ஒரு காரியம் உண்டு. ஜனங்கள் மாயைக்கு பின்பதாக கடைசி நாட்களில் கூட்டம் கூட்டமாக போவாங்க அப்படிங்கிறதை திருஷ்டாந்தரமாக இந்த கடைசி நாட்களில் நடக்கிறதையும் ஆவியானவர் ஒரு பகுதியிலே காமித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு தனிப்பட்ட மனுஷன், ஒரு தனிப்பட்ட மனுஷி தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழாமல் நீங்கள் செய்கிற ஜபங்களோ, நீங்கள் செய்கிற உபவாசமோ, இல்ல நீங்க கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்களோ, இல்ல நான் அங்க ஃபண்ட் கொடுத்தேன், இங்க அதை செஞ்சேன், அங்க கொடுத்தேன், இங்க கொடுத்தேன், என்னமெல்லாம் பண்ணி பார்த்தேன், ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். ஆபிரகாமை போல உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே, ஈசாக்கை போல குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிற உண்மையான அனுபவம் இல்லாமல் உங்களுக்குரிய ஆட்டுக்குட்டியின் அற்புதம். ஆட்டுக்குட்டி என்றால் நமக்காக ரத்தம் சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டி என்ற அர்த்தம். ஆட்டுக்குட்டி என்றால் தெய்வீக சுகத்துக்கு அடையாளம். ஆட்டுக்குட்டி என்றால் நமக்குரிய வாழ்வின் ஏழ்மையை மாற்றும்படியாக அவர் சிலுவையிலே நமக்காக சம்பாதித்த ஐஸ்வர்யத்துக்கு அடையாளம். இப்படி நிறைய அற்புதங்கள் கடைசி நேரங்களும் பார்க்க போகிறோம். ஆனா இந்த உலகம் நம்மை திசை திருப்பி கொண்டிருக்கிறது. என கண்மான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு வாழ்வா சாவா போராட்டம். யார் இருப்பாங்க, யார் போக போறாங்க, இப்படிதான் இன்னைக்கு இந்த உலகம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. என கண்மான தேவ பிள்ளையே, நீயும் உன் குடும்பமும் உன் குமாரரும் உன் குமார்த்திகளும் உன் பிள்ளைகளும் சபையில் நாட்டப்பட்ட தேவ பிள்ளைகளாகி நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி உங்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்வது. எப்படி தெரியுமா? முதலாவது, ஆபிரகாமை போல ஆண்டவர் எதை செய்ய சொன்னாலும் அதுக்கு என்ன சொன்னாலும் அதை செய்யத்தக்க கூடிய மனப்பாக்கு. அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற இருதயம். கீழ்ப்படுகிற இருதயம். கண்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க விசுவாச பரீட்சை நாட்களிலே தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? இல்ல இந்த விசுவாச பரீட்சை நாட்களிலே கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு போக போறீங்களா? அநேக போன் கால்ஸ் நான் கேட்கிறேன். இந்த நாட்களில் அநேக ஜெப விண்ணப்பங்கள் எனக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் கடைசி காலத்தில் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை அடைத்துக் கொள்கிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. Look what Bible says. Don't look after the preachers. ஆண்டவருடைய வசனமும் வேதமும் புதிய ஏற்பாட்டில இருந்து பழைய ஏற்பாட்டு வரைக்கும் என்ன சொல்லுது அதை பாருங்க, அதை திறந்து பாருங்க. அந்த ஊழியக்காரர் சொன்னா கரெக்டா இருக்கும், இந்த ஊழியக்காரர் சொன்னா கரெக்டா இருக்கும், இந்த ஊழியக்காரரோடு சேர்ந்து இரவும் பகலும் ஜெபம் பண்ணா கரெக்டா இருக்கும். நெவர். வேதம் என்ன சொல்லுகிறது, சத்தியம் என்ன சொல்லுகிறது, வார்த்தை என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு என்ன வார்த்தையை சொல்றார் அதை கேட்கணும்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. நீ கொஞ்சம் உட்கார்ந்து பொறுமையா நிதானமா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, இனிமேலும் என்ன நடக்க போகிறது. என் கண்மான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் தன் விசுவாச பரீட்சை நாட்களே அவன் செய்த காரியம், தன் விசுவாசத்தை, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை தன் தியாகத்தின் மூலம் வெளிப்படுத்தினான். எது மூலம் வெளிப்படுத்தினா? தன் தியாகம். என்ன தியாகம்? தன் மகனை கூட கர்த்தருக்கு பலியிடுவதற்கு தியாகம் செலுத்தினான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு நாம் எதை தியாகம் செய்கிறோம்? இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட உள்ள பிள்ளைகளையோ நம்ம குடும்பத்தையோ கர்த்தர் கேட்க போறது இல்லை. யாரும் உயிரை கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர் கேட்க போறது இல்லை. ஆண்டவருக்காக நாம் எதை தியாகம் செய்கிறோம்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கடவுளுக்காக, ஏசப்பாக்காக எதையாகிலும் நம்ம விட்டுருக்கோமா? ஆண்டவருக்காக நம்முடைய பர்சனல் ஹேபிட்ஸ்ல இருக்கிற சில தீய சுவாபங்களை நம்ம விட்டுருக்கோமா? சில தீய கெட்ட பழக்கங்களை விட்டுருக்கோமா? இல்ல ஏசப்பாக்காக பரிசுத்தமா வாழணும், ஆண்டவர் பரிசுத்தமா வாழ சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி சில தகாத உறவுகளை நீங்க விட்டுருக்கீங்களா? இல்ல ஆண்டவருக்காக உண்மையா வாழணும்னு சொல்லி சில தகாத சம்பாத்தியங்களை நீங்க விட்டுருக்கீங்களா? இல்ல, எதுவுமே இல்ல.
அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களிலே அநேகருக்கு கேள்விக்குறி, ஏன் நம்ம மடிக்கிறோம்? அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் இழப்புகள், ஜாதி மதம் பேதம் தாண்டி நிறைய இடங்கள்ல இந்த பயங்கரமான கொலை நோய் ஜனங்களை வாரி கொண்டிருக்கிறது. அப்போ இவ்வளவு நாள் ஆண்டவரை ஆராய்ந்த பிள்ளைகளுக்கு ஒரு கேள்விக்குறி வருகிறது. அவங்க கர்த்தரை தானே பின்பற்றணும், நாங்க ஏசப்பாவை தானே நம்பணும். உன்னை ஏசப்பாவை பின்பற்றினா முழுமையா உண்மையா பின்பற்றினா மட்டும்தாங்க ஆசீர்வாதம். முழுமையா தேவனை ஆண்டவருடைய சத்தியத்தின்படி அவரை பின்பற்றினால் பாதுகாப்ப வழியே, சத்தியத்தின்படி அல்லாமல் உங்க இஷ்டப்படி உங்களுக்கு கண் கண்டபடி யாரோ ஒருத்தங்க சொல்றாங்கன்னு சொல்லி அப்படி பின்பற்றுவது கிறிஸ்தவ மார்க்கம் அல்ல. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்டு, பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது அதை பின்பற்றுகிற மார்க்கம் தான் கிறிஸ்தவ மார்க்கம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்ம ஆண்டவருக்காக என்ன தியாகம் செஞ்சிருக்கிறோம்? நம் விசுவாச பரீட்சை நாட்களை கிறிஸ்துவுக்காக தகாத உறவை விட முடியல, குடி பழக்கத்தில் நம்மளால விட முடியல, சிகரெட்டை நம்மளால விட முடியல, வேசித்தனத்தை நம்மளால விட முடியல, விபச்சாரத்தை நம்மளால விட முடியல, புறங்கூறி பேசுவதை நம்மளால விட முடியல, நம்மளால எதையுமே கர்த்தருக்காக தியாகம் செய்ய முடியல. எப்படி ஆண்டவர்கிட்ட இருந்து உங்க குடும்பத்துக்கு அற்புதத்தை எதிர்பார்க்கீங்க? உங்க தூக்கத்தை ஆண்டவருக்காக விட முடியல, அதிகாலை எந்திச்சு ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்யறதுதான் வாய்க்கும். ஆண்டவரே எனக்கு ஒன்னும் வாய்க்க மாட்டேங்கி, எனக்கு ஒன்னும் வாய்க்க மாட்டேங்க ஆண்டவரே, நான் கையின் பிரயாச ஜெபத்துல அட்டென்ட் பண்ணிட்டா ஆசீர்வாதம் வந்துருமா? இல்லையே, இன்னும் ரொம்ப மோசமால போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு தனி நபருடைய மனுஷனுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றங்களை ஏற்படுத்தாத வழியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த உலகம் ஃபுல்லா நடந்து கொண்டிருக்க காரியம் உலக ஜனங்கள் மேல வந்திருக்கிற தீமை இல்லை. இதையெல்லாம் தேவ ஜனம் பார்க்கும்போது இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் உண்மையா மாறணும், இன்னும் அதிகமா தேவனை தேடணும், இன்னும் விசுவாசத்தை அதிகரிக்கணும். ஆனா இதெல்லாம் உல்டாவா மாறிட்டு இருக்கு. இவங்க என்னமோ வேற ஏதோ ட்ராக்ல ஹோல் வேர்ல்டும் கிறிஸ்தவ உலகத்துல அநேகர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பயணிக்கிறவர்கள் அறியாமையில் பயணிக்கிறாங்களோ இல்ல அறிஞ்சு பயணிக்கிறாங்களோ தெரியல. சத்தியத்தை சத்தியமாக நான் உங்களுக்கு முன்பதாக பேசிக் கொண்டிருக்கிறேன். என் கண்பான தேவ ஜனமே, ஆபிரகாமை போல தியாகம், கிறிஸ்துவுக்காக தியாகம் நிறைந்த இருதயம். அருமையான டிஜிஎஸ் அங்கிள் இப்படியாக ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க, நான் பண்ணுகிற பிரசங்கத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் அநேக சம்பந்தங்கள் காணப்படுகிறது. நான் என்ன பிரசங்கம் பண்றேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னுடைய பர்சனல் வாழ்க்கை இருக்குது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் அநேக ஊழியர்கள் பண்ணுகிற பிரசங்கத்துக்கும் அவருடைய வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லை. உலகம் அநேகரை நம்பி ஏமாந்து கொண்டு இருக்கிறது. ஒருத்தவங்க பின்னாடி லட்சக்கணக்கான பேர் போறாங்கன்னா அவங்க ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமா இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை, பிரசங்கத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் கிடையாது. வெள்ளாட்டு தோல் போர்த்தியவர்கள் சபையை உடைக்கும்படி, சபையை சீர்குலைக்கும்படி மாயமான சத்திய பிம்பங்களை எடுத்துக்கொண்டு சபைக்கு விரோதமாக போர் தொடுக்கிறவர்கள். ஏனென்றால் கடைசி நாட்களிலே கர்த்தர் சபையை எடுத்துக்கொள்ளும்படி வருகிறார், சபையின் ஜனங்களை எடுத்துக்கொள்ளும்படி வருகிறார், மனவாட்டியாகிய சபைக்குள் இருக்கிறவர்களெல்லாம் எடுத்துக்கொள்ளும்படி வருகிறார். எடுத்துக்காட்டு என்ன சொல்லட்டுமா? 10 கன்னிகைகளை பத்தி நீங்க பாக்குறீங்க. அந்த 10 கன்னிகைகளும் தேவனுக்காக ஆயத்தப்பட்டிருந்தாங்க. அந்த ஸ்திரீ சபையை குறிப்பிடுகிறது, அந்த ஸ்திரீகள் சபைகளை குறிப்பிடுகிறார்கள். அப்படின்னா சபைக்குள் ஜனங்கள் ஒன்றிணைய கூடாதபடிக்கு கடைசி காலத்துல போராட்டம். அதுல முதல் போராட்டம் தான் இந்த கொள்ளை நோய் நிமித்தம் சபை கூடுதல் இல்லாம நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதை பார்த்தும் தேவ ஜனம் விழிப்படையணும். இதை பார்த்துட்டும் சபையின் ஜனங்கள் விழிப்படையல அப்படின்னா, சபையின் கூடுதலுக்காக வாஞ்சிக்கவில்லை என்றால், சபைக்காக கதறி அழுது ஜெபிக்கவில்லை என்றால் அவர்களுடைய கதி ஐயோ. இந்த கண்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை போல கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்க ஆயத்தமா இருக்கணும், எதையும் விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு விசுவாச பரீட்சையில் ஒரு அற்புதம் நடக்கணுமா? கர்த்தருக்காக எதையும் செய்ய இதயம் உங்களுக்கு வேணும். 2வது காரியம், ஆண்டவர் சொன்ன மலையில ஆராதனை நிறைஞ்ச வாழ்க்கை. விசுவாச பரீட்சையில் நம்ம நிக்கணும்னா ஆராதனை ரொம்ப முக்கியம். உங்க ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆராதனை இல்லாத வீடுகள் விசுவாச பரீட்சையில் தோற்று போவீர்கள். தீர்க்க தரிசனமாக பதிவு செய்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளையே, ஆராதனை இல்லாத குடும்பங்கள்
உங்கள் குடும்பங்களிலே குடும்பமாய் ஒன்று கூடி தேவனை துதித்து பாடி பலிபீடம் கட்டி குடும்பம் என்கிற பலிபீடத்திலே ஆராதனை இல்லாத குடும்பங்கள், ஆராதனை இல்லாத விசுவாசிகள், ஆராதனைகள் இல்லாத சபைகள் இந்த விசுவாச பரீட்சை நாட்களில் தோற்று போவீர்கள். அதேதான் பிசாசு ரொம்ப அழகா செய்து கொண்டு வருகிறான். ஜனங்களை சபையோடு இணைக்க விடாம எங்கிட்டோ கொண்டு போய் இணைச்சிட்டு இருக்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். நீங்கள் எந்த சபைக்கு செல்கிறவர்களா இருந்தாலும் சரி, உங்கள் சபையோடு, உங்கள் மெய்ப்பனோடு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரரோடு இணைந்து ஆராதனை பலிபீடத்தை கட்டுவோம். நாம் ஒன்றாய் கூடி நம்முடைய ஆலயத்தில் இணைய முடியவில்லை என்றாலும் அந்தந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆவியின் ஒரு மனதோடு, அந்தந்த சபை போதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் மனநிறைவோடு விசுவாசிகள் ஒன்றிணைவார்களாக. ஒன்றிணையும் போது அந்த விசுவாச போராட்டத்தை கடக்கத்தக்க கூடிய ஒரு மன தைரியத்தை, ஒரு மன விசுவாசத்தை, ஒரு மன பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குறிச்ச மலைக்கு போ அப்படின்னா ஆண்டவரை ஆராதிப்பது தேவ சித்தம் தான். ஆனா ஆண்டவர்ல கண்டிஷன் வைக்கிறார், நான் காமிச்ச மலையில போய் நீ ஆராதி அப்படின்னா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு மலையை வைத்திருந்தால் மோசைக்கு இன்னொரு மலையை வைத்திருக்கிறார், சீனாய் மலையை வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் யோசுவாக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மலையை கர்த்தர் காமிக்கிறார். அவர் தம்முடைய சீஷர்களை கூட்டிக் கொண்டு அவர் வேற ஒரு மலைக்கு போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் சபை என்கிற மலையை வைத்திருக்கிறார். சபை என்கிற தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு மலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதைதான் வேதம் சொல்லுகிறது. மலையில் மேல் இருக்கிற பட்டணம், அதை இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார். மலையில் மேல் இருக்கிற பட்டணம், தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார், மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கிற மாட்டாது. மலையில் மேல் இருக்கிற பட்டணம் அது சபையை குறிப்பிடுகிறது. அந்த மலை மேல இருக்கிற அந்த பலிபீடத்தின் ஆராதனை சபையிலிருந்து எழுப்பப்படும் ஆராதனையை குறிப்பிடுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எங்கே கர்த்தர் உனக்கு அற்புதத்தை வைத்திருக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் எங்கே இந்த விசுவாச பரீட்சை நாட்களே கர்த்தர் எங்கே அற்புதத்தை வைத்திருக்கிறார் தெரியுமா? சபை என்கிற மலையில் மேல் இருக்கிற பட்டணத்தின் மீது கர்த்தர் அற்புதங்களை வைத்திருக்கிறார். சபை என்கிற அந்த மலையின் மீது தான் கர்த்தர் ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு பிசாசானவன் சபை என்கிற மலையின் மீது ஜனங்களை ஏற விடாமல் வேற ஏதோ ஒரு மலைக்கு மேல ஏற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த அந்நிய மலைகள் விலகி போய் சபை என்கிற மலைக்கு நேராய் ஜனங்கள் மேலே ஏறுவார்களாக. அவர்கள் ஏறி வரும்போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவர்கள் உயிர் சேதமான காரியம் தவிர்க்கப்பட்டு அந்த இடத்திலே அவர்களுக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. காரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்னைக்கு நீங்க சபை என்கிற மலைக்கு மேல வர வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஆபிரகாமை போல சபை என்கிற ஆராதனைக்குள் அதிகமாய் வர வேண்டிய நேரத்துக்குள் நீங்க இருக்கிறீங்க. அந்த டைம் வந்துட்டு இனி காலம் சொல்லாது. விசுவாசிகள் சபையோடு தேவனை இணைந்து ஆராதிக்க வேண்டும். சபை என்கிற ஆராதனைக்குள் ஐக்கியமாக இருக்க வேண்டும். இந்நாட்களில் நமக்கு சபை கூடுதல் இல்லை, ஆனால் உள்ளம் எதை வாஞ்சிக்கிறது? ஆண்டவரே, சபை என்கிற ஆராதனை மலைக்குள்ளே எங்கள் இருதயம் வாஞ்சிக்கிறது. நம்முடைய இருதயம் அந்த மலைக்கு மேல ஏறட்டும், அந்த மலை மேல தரிசனமா இருக்கட்டும், அந்த மலை மேல இருக்கிற பட்டணத்தின் மேல வாஞ்சையா இருக்கட்டும், அந்த மலை மேல நடக்கிற ஆராதனை மேல வாஞ்சையா இருக்கட்டும். ஒருவேளை சபை என்கிற பலிபீட மலைக்கு மேல சாதாரண விறகுகளும், சபை என்கிற மலைக்கு மேல ஒரு சாதாரண விறகு கட்டையும் நெருப்பும் இருக்கலாம். பார்க்கறதுக்கு விறகு கட்டைகளும் நெருப்பும் பார்க்க நல்லாவா இருக்கும்? இல்ல தீ மூட்டி எரியப்படும் போது அந்த வாசனை நல்லாவா இருக்கும்? பிரம்மாண்டங்களை பார்க்க வேண்டாம், சத்தியங்களை பார்ப்போம். சத்தியம்தான் நம்மளை விடுதலையாக்கும். ஆண்டவனுக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக பேசிக் கொண்டிருக்கிறார். சபை என்கிற மலை மீது ஆபிரகாம் ஏறி வந்தார். ஏறி வரும்போது அங்கே அவனை பலிபீடத்தில் ஆபிரகாமை என்ன பண்ணுகிறார்? அவர் கட்டுகிறார். பலிபீடத்தில் கட்டி வைக்கும் போது, தன் கையை உயர்த்தும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளையாண்ட நம்மளை கையை போடாத. அப்போ நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் யார் கையில் இருக்குது? தேவனுடைய கரத்திலையும் தேவனுடைய வார்த்தையிலையும் இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. இந்த லாக்டவுன் டைம்ல, இந்த பயங்கரமான இந்த கொள்ளை நோய் நாட்கள்ல நம்ம எல்லா விதமான காரியங்களையும் கடைபிடிக்கணும். அதுதான் ஞானம், அதுதான் விசுவாசம். ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஒருவேளை ஆபிரகாம் எல்லாம் செஞ்சுட்டு அந்த மலைக்கு மேல போய் பலியிடாம அந்த மலைக்கு கீழேயே பலிட்டு இருந்தால்
ஏன் இந்த மோரியா மலைக்கு போனோம், வேற 1000 மலை இருக்குல்ல, ஏதாவது ஒரு மலையில போய் நான் பலிட்டுருவேன்னு சொல்லி போயிருந்தாருன்னா உன் பிள்ளை மேல கை போடாதேங்கிற சத்தம் கண்டிப்பா கேட்டிருக்காது. 2வது ஆட்டுக்குட்டி கிடைச்சிருக்காது. 3வது சேதம் ஏற்பட்டிருக்கும். Choosing the right place to worship the God will save your life. Choosing the right place to serve the God will save your life. Choosing the right place to worship the God will save your life. ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். தெரிந்தெடுங்கள் உங்களை ஆராதனை இடத்தை, தெரிந்தெடுங்கள் உங்கள் ஆராதனை ஸ்தலத்தை. ஜீவன் காக்கப்படும் என்று இயேசுவின் நாமத்தினால் உங்களை பார்த்து பேசுகிறேன். வரப்போகிற இந்த மாதத்தை குறித்து கர்த்தர் அநேக காரியங்களை என்னோடு பேசி இருக்கிறார். அதனாலதான் இந்த சத்தியத்தை நான் சத்தியமாக, தைரியமாக, பகிரங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். இது ஒருவேளை ஏற்றுக்கொள்ளத்தக்க இருதயம் உனக்கு இல்லைனா ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொண்டு வருவார். அப்பொழுது நீங்கள் புரிவீர்கள், கர்த்தருடைய வார்த்தையே, ஊழியக்காரருடைய வார்த்தைகள் என்பதை கர்த்தர் உங்களுக்கு காதுகளை விளங்க பண்ணுவார். சத்தியம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. என் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். மோரியா மலை, ஆபிரகாம் பலியிட சென்றார். நடந்த காரியம், உயிர் சேதம் நிறுத்தப்பட்டு 13வது வசனம், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலிட்டான். என்ன ஒரு அழகான அற்புதம்! இவர் அந்த மலையை மட்டும் மாத்தி போயிருந்தாருன்னா ஈசாக்கு இருந்திருப்பாரு. நல்லா கவனிங்க, ஆராதனைலாம் நடந்திருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற எல்லா அற்புதம்லாம் நிறைய பேர் பயங்கரமா அற்புதம்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஈசாக்கு போயிருப்பார். என் அன்பான தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பிரத்யேகமாய் பேசும்போது உங்கள் இருதயங்களை திறந்து அழுது ஒப்பு கொடுங்க. ஏதோ ஒரு காரியம் பயங்கரமாய் சம்பவிக்கப்பட போகிறது. ஆண்டவருடைய நாட்கள், அவருடைய நியாய தீர்ப்பின் நாட்கள் இன்னும் சற்று கூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அநேகர் நிறைவடையும் முடிவடைந்து விடும் என்று நம்புகிறீர்கள். இல்லை, இன்னும் நாட்கள் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாய் கொண்டிருக்கிறார்கள். சரியான மலைக்கு ஆபிரகாம் ஏறினதுனால, சரியான அந்த பட்டணமாகிய அந்த மலையின் பட்டணத்தின் மேல் ஏறி வந்ததுனால, அந்த மலையில தான் ஆண்டவர் ஆட்டுக்கடாவை என்ன பண்ணி வச்சிருந்தாரு, ரெடி பண்ணி வச்சிருந்தார். நம்ம ரொம்ப ஆண்டவரை குறை சொல்றோம். ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்யல. ஆண்டவர் காமித்த மலையில நீ ஆண்டவர் ஆராதனை செய்றியா? ஆண்டவர் சொன்ன பிரகாரம் நீங்க ஆராதனை செய்றீங்களா? இல்ல ஆண்டவருக்காக ஏதாவது வாழ்க்கையில தியாகம் தான் செஞ்சிருக்கீங்களா? தேவனுக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு தியாகம் செஞ்சிருக்கணும். 3வது சரியான இடத்துல ஆராதனை செஞ்சிருக்கணும், ஆராதனை செய்யணும். இனிமேல் அந்த இடத்துல வந்து ஆராதனை செய்ய உள்ள வாஞ்சிக்கணும். ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஆராதனை பலிபீடத்தில் நம்ம ஆராதனை செய்யும் போது நம்ம மேல வரக்கூடிய உயிர் சேதங்களை பரிசுத்த ஆவியானவர், நம் குடும்பத்தின் மீது வரக்கூடிய சில உயிர் சேதங்களை பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு அனைத்தையும் வெளியேற்ற போகிறார். இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டி, புதருக்குள் மாட்டப்பட்ட ஆட்டுக்குட்டி எதற்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டிக்கு அடையாளம். அந்த கடாக்கு அடையாளம். கடா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடானா என்ன அர்த்தம்? நாடுன்னு அர்த்தம். கடா சாதா ஆட்டுக்குட்டிலாம் கிடையாது. கடா ஒரு நல்ல வாலிப பருவத்தில் உள்ள ஒரு ஆட்டுக்குட்டி. அப்போ அந்த வாலிப பருவத்தில் ஒரு மேல் ஃபார்ம்ல நமக்காக ரத்தம் சிந்தினது இயேசுவானவர். எதற்காக அந்த ஆட்டுக்குட்டி எனக்கு பலிபீடத்தின் மேல பலியிடப்பட்டுச்சு? ஈசாக்குடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தான். அந்த இடத்துல ஆட்டுக்குட்டி வேற எந்த நோக்கத்துக்காகவும் பலியிடப்படல. டு சேவ் ஐசக்ஸ் லைஃப்.
and to fulfill the promise what God had given to Abraham. ஈசாக்குடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கும், இரண்டாவது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கும். ஒன்னு பாதுகாப்பு, இன்னொன்னு ஆசீர்வாதம். இன்னைக்கு இந்த ஆட்டுக்குட்டி நமக்காக இந்த மே மாசத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் என் குடும்ப பலிபீடத்தின் மேல் பலியிடப்பட போகிறது. இன்னைக்கு என் சபையாகிய பலிபீடத்தில் அந்த ஆட்டுக்குட்டி எங்களுக்காக பலியிடப்பட போகிறது. அந்த ஆட்டுக்குட்டி பலியிடப்படுகிறது நிமித்தம் இந்த ஊழியக்காரனாக என் மேல் வரக்கூடிய உயிர் சேதங்களை கர்த்தர் வெளியேற்றுகிறார். அந்த ஆட்டுக்குட்டி இந்த சபையின் பலிபீடத்தின் மேல் பலியிடப்படுவது நிமித்தம் இந்த சபையின் ஜனங்களுக்கு மேல் வரக்கூடிய மகா பெரிய உயிர் சேதங்களை கர்த்தர் தடுத்து நிறுத்த போகிறார். இரண்டாவது வாக்குத்தத்தத்தின் எல்லைகளை கர்த்தர் நமக்காக இந்த நாட்களுக்கு அப்புறம் அவர் செயல்படுத்த போகிறார். எதை சொன்னாரோ அதை செய்ய போகிறார். எதை உங்களுக்கு வாக்கு பண்ணினாரோ அதை கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். எதை உங்களுக்கு முன்குறிச்சு வச்சிருக்காரோ அதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். கரங்களை கட்டி சத்தமோ ஆமென் சொல்லுகிறவங்க நல்ல சந்தோஷமோ ஆமென் சொல்லுங்க. ஓ ரபஹதனமா சுயாந்துலமா லேகாதலா பரிசுத்தாவின் வல்லமையோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பரலோகத்தின் கதவுகள் நான் பேசும்போதே திறக்கப்பட்டு வைக்கிறது நான் பார்க்கிறேன். தேவ தூதர்கள் இந்த ஆன்லைன் ஆராதனை நேரத்தில் கூட ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக அவர் வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அறியாமையின் கண்கள் மாறி போவதாக, அறியாமையின் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. அடுத்து நடக்கிற காரியம் வாசிங்க பார்க்கலாம். 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது வசனம் உயிர் காப்பாற்றப்படுது. 15வது வசனம் என்ன நடக்குது? ஆட்டுக்குட்டி பலியிட்டதுக்கு அப்புறம் நடந்த காரியம். 15வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிடு. சோ வண்டர்ஃபுல். இரண்டாம் தரம் ஆபிரகாமை கூப்பிடுறார். கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராம அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் 17வது வசனம் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் 18வது வசனம் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள அழகா வாசம் சொல். நீ போட்டு ரொம்ப 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 அழுது ஜெபம் பண்றதுனால இல்ல, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Promise of God. வாக்குத்தத்தம் வருது. எங்க இருந்து வருது? ஆபிரகாம் வீட்டில இருந்து உட்கார்ந்துருக்கும் போது அல்ல, அந்த மலைக்கு மேல போய் அந்த மலையில பலியிடும் போது வாக்குத்தத்தம் வருது. ஒரு சந்ததியார் பூமியை சுதந்தரிப்பாங்க அப்படின்னா ஆசீர்வாதத்தின் எல்லைகளை கர்த்தர் துவக்க ஆரம்பிக்கிறார். சோதனையில் ஆரம்பிக்கி 22வது அதிகாரம் 1வது வசனம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அது 22வது அதிகாரம் 17வது வசனம் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. சோதனையில் ஆரம்பிக்கிற வாழ்க்கை சபை என்கிற மோரியா பலிபீடத்துக்கு மேல ஆபிரகாம் வந்ததுனால மலைக்கு மேல இருக்கிற பட்டணம் ஆகிய அந்த சபையின் பலிபீட ஆராதனைக்குள்ள ஆபிரகாமும் ஈசாக்கும் வந்ததுனால because they were connected with that place, கனெக்டிவிட்டி கரெக்டா இருந்ததுனால இருக்க வேண்டிய இடத்துல வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா ஆபிரகாமும் அவர் மகனும் வந்து சேர்ந்ததுனால சோதனை ஆசீர்வாதமா மாறுது. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுகிறவங்க நல்ல கரங்களை தட்டி சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையிலையும் சோதனை வழியா போயிட்டு இருக்கீங்களா? இந்த சோதனைக்கு அப்புறம் கர்த்தர் நிச்சயமா ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார். உங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும்படி ஏற்கனவே நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்டு இருக்கிறார். இந்த அடிக்கப்பட்ட நிமித்தம் வரக்கூடிய சில நன்மைகள் இது சோதனை நாட்களில் உங்களுக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்போ வரும்? கீழ்ப்படிங்க. 2வது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் கர்த்தர் காமித்த இடத்துல, கர்த்தர் வச்சிருக்கிற இடத்துல நீங்க போய் நிக்கணும். 3வது காரியம் ஆராதனை நிறைஞ்ச வாழ்க்கை நமக்கு இருக்கணும். லாக்டவுன் நாட்கள்ல ஆண்டவர் திருஷ்டாந்தரமாய் என்னிடம் சொன்ன ஒரு காரியம், எந்தெந்த வீடுகளில்
ஜப சத்தம், துதி சத்தம் டிவியில் போட்டுட்டு உட்காந்து நீங்கள் பாடுறீங்க, அது கிடையாது. அப்படிலாம் கிடையாது. யாருடைய உதவி இல்லாமல் ஜபமும் துதியும் பர்சனலாக குடும்பமாக ஆபிரகாமும் ஈசாக்கும் மாதிரி யாரெல்லாம் உயர்த்த போகிறாங்களோ, ஆராதனைங்கிற பலிபீடத்தை உயர்த்த போகிறாங்களோ, யாருடைய குடும்பத்துக்குள்ளே ஆராதனை சத்தம் பயங்கரமாக எழும்ப போதோ அங்கே எல்லாம் ஆண்டவர் வரக்கூடிய மரண சேதனங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். நடக்கும் பாருங்க. அடுத்த வாரப்போ ஜூன் மாதம் நான் சொல்லுகிற வார்த்தை, ஊழியக்காரனுடைய வார்த்தை எவ்வளவு உண்மை என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். இதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாமலே இருக்கட்டும். சத்தியம் சத்தியமே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் வரப்போகிற மாசத்துல இப்படிலாம் நம்ம இருப்போம் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் யெகோவா இறையாக வருவேன், பாதுகாப்பை தருவேன், ஜீவனுக்கு பாதுகாப்பை தருவேன். ரெண்டாவது, வாழ்க்கையில சகலத்தையும் பொறுப்படுத்திக் கொள்பவரா இருப்பேன். மூணாவது, வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை நான் துவக்க ஆரம்பிப்பேன். 3 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அசாதாரணமான சூழ்நிலையில, அழுகையான சூழ்நிலையில ஆபிரகாமும் மகனும் போயிருப்பாங்க. ஆனா அந்த சபை அப்படிங்கிற அந்த மோரியா மலைக்கு மேல, அந்த மலையில் மேல் இருக்கிற அந்த பட்டணத்துக்கு மேல இவங்க வந்து நின்று ஆராதனை செஞ்ச உடனே சூழ்நிலை எல்லாமே மாறுது, சிச்சுவேஷன் எல்லாம் மாறுது. அவங்க ஆராதனை செய்ய வேண்டிய இடத்துல ஆராதனை செய்யும் போது, இருக்க வேண்டிய இடத்துல இணைந்திருக்க வேண்டிய இடத்துல அவங்க சரியா இணைஞ்சிருக்கும் போது அட்மாஸ்பியர் ஜோன் எல்லாமே மாறுது. கப 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 கபன்னு எல்லாமே சூழ்நிலை எல்லாம் மாற்றம் அடையுது. மாறுதல் அடைந்து சோதனை ஆசீர்வாதமா மாறுது. My dear children of God, just obey what God says for you today. கண்களை முடிச்சு வைப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு யெகோவா ஈரே ஆண்டவரே. எங்க வாழ்க்கையிலப்பா இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் உயிரோடு ஜீவனோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இது கிருபை ராஜா. ஆனாலும் எங்க வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்கள், சில வாக்குத்தத்தங்கள் துவக்கப்படுவதற்கு முன்பதாக சில போராட்டங்களை, சில சோதனைகளை நாங்கள் தாண்டி செல்ல வேண்டியதாக இருக்கிறதப்பா. அப்பா, சோதித்த பின் சுத்த பொண்ணாக நீங்க விளங்க செய்வீங்க என்று சொல்லி பார்க்கிறோமே. உண்மையிலே அப்பா, இந்த நாட்கள் சபைக்கு, விசுவாசிகளுக்கு, ஆன்லைன் வழியை பங்கு பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா, இது ஒரு சோதனை நாட்கள் தான் ஆண்டவரே. ஆனாலும் இந்த சோதனையை ஆசீர்வாதமா மாற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு பலிபீடத்தை வச்சிருக்கிறீங்க. இந்த சோதனையை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை வச்சிருக்கிறீங்க. இந்த சோதனையை தாண்டி வாக்குத்தத்தத்துக்குள் செல்வதற்கு, வாக்குத்தத்தத்தின் எல்லைகளுக்குள் நாங்கள் செல்வதற்கு அப்பா எங்களுக்கு ஒரு சபையை வச்சிருக்கிறீங்க. ஆராதனை இருக்கிற சபையை வச்சிருக்கிறீங்க. ஆராதனை இருக்கிற பலிபீடத்தை வச்சிருக்கிறீங்க. குடும்பம் அப்படிங்கிற ஒரு பலிபீடத்தை வச்சிருக்கிறீங்க. அப்பா, இது எல்லாம் எங்க வாழ்க்கையில செயல்படட்டும் ஆண்டவரே, செயல்படட்டும் அப்பா. கண்ணீரோடு முழங்கால் பண்ணிட்டு கேளுங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் இறங்கி ஒரு அசைவை உண்டாக்கட்டும். கிறிஸ்துவுக்காக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ விடு மகனே, நீ விடு மகளே. ஏசப்பாக்காக இனி வாழ்வது நான் அல்ல, இயேசுவே நீ வாழ்கிறார் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள நீங்க வாங்க. உங்களுக்கு தெரியும் கர்த்தருக்கு பிரியமானது என்ன. தாவீது சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. அன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட ரொம்ப பெரிய பலியையோ காணிக்கையெல்லாம் ரொம்ப விரும்பல. ஈசாக்க பலியிட சொன்ன ஆண்டவர், ஈசாக்க கர்த்தர் கொல்வதற்கு ஒப்பு கொடுக்கல. நாம் உயிரோடு இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். பாதி வயதில் மரிப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. அதை தாண்டி ஒரு சேதம் வருது அப்படின்னா நம்ம தேவனை தொடர்பு கொள்ற விதத்துல சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை தேடுகிற விதத்தில் சில மாற்றங்களையும் சில அணுகுமுறைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில உமக்கு நாங்க கீழ்ப்படிஞ்சு வாழ நாங்க ஆயத்தமா இருக்கிறோம்ப்பா. இரண்டாவது, நீர் எங்களுக்கு தந்த சபை என்கிற பலிபீடத்தோடு இணைந்து வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அப்பா மலையில் மேல் இருக்கிற பட்டணமாகிய சபை என்கிற ஆராதனைகளுக்குள்ள எங்களை அடக்கி நாங்கள் அமர பண்ணுவோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஐயோ நீங்க எந்த சபைக்கு செல்கிறவங்களா இருந்தாலும் சரி,
இருக்கிறபடி, இல்ல சபைக்கு போகாதவங்களா இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏதாகிலும் ஒரு திருச்சபையில இணைந்து உம்மை நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. அந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணத்துல உங்க சத்தம் கேட்கப்படும் ஆண்டவரே. அந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணத்துல பிள்ளையின் மேல் கையை போடாதே என்கிற சத்தம் கேட்கப்படும் அப்பா. அந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணத்துல எங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் அல்லவா. இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே, எல்லா மரண சேதங்களையும் மரண ஆக்கினைகளையும் சிலுவையில எங்களுக்காக சுமந்து தீர்த்திருக்கிறபடியால் ஆன்லைன் வழியை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவிக்குள்ளேயும் ஆத்துமாக்குள்ளேயும் அப்பா இருக்கிற எல்லா மரண போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. ஆட்டுக்குட்டியின் அற்புதம் நடப்பதாக. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. யெகோவா ஈரையாக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்பவராய் எங்களோடு இருப்பீராக. எங்கள் வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்பவராய் இருப்பீராக. நன்மையும் கிருபையும் உண்டாக செய்வீராக. இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்திரே. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை செய்தீர். உண்மையிலே இந்த நாட்களுக்கு அப்புறம் கர்த்தர் நிச்சயமாய் எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போறீங்க. சோதனைகளை நாங்கள் ஆசீர்வாதமா மாற்றி அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்க போறோம். இதுவே உம்முடைய சித்தம். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீ. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. இயேசு நாமம் எங்கள் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. இயேசு நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. ஆபிரகாமின் தேவனே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. இயேசு நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. இயேசு நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் சபை மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. இயேசு நாமம்
எங்கள் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவேன். தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆன்லைன் ஆராதனையில் பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளோட உம்முடைய பிரசன்னம் சமாதானம் இருப்பதாக. தேவைகளை சந்திங்க. இந்த பயங்கரமான கொள்ளை நோய்களுக்கு ஆண்டவரே ஈசாக்கினுடைய ஜீவனை ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பாதுகாத்தது போல இந்த ஆன்லைன் ஆறுதலில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய ஜீவனையும் விசேஷமாய் இவருடைய குடும்பத்தின் சகல தேவைகளையும் யெகோவா இறையாக இருந்து பாதுகாத்து கொண்டு வந்தீர். இனிமேலும் பாதுகாக்க போகிறீர். அற்புதங்கள், சில அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் எங்கள் நிமித்தமாய் எங்கள் தேசத்திலே உண்டாக போகிறது. நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம், பிரகடனப்படுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் வாழ்ந்து சுகித்தீர்ப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஆசீர்வாத ஜெபம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அந்யோன்ய ஐக்கியமும் கருவையும் சமாதானம் சந்தோஷம் பராமரிப்பும் பாதுகாப்பும் நம்மோடும் நம்ம சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விசேஷமாய் இந்த ஆன்லைன் ஆராதனையில் பங்கு பெற்றுள்ள அனைவரோடும் கிறிஸ்துவின் வருகை நாள் மட்டும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. Have a blessed week and have a blessed Sunday. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென், ஆமென்.